உங்கள் பேர் ஆனந்தி தானே இப்படிங்கிறதுக்கும் உங்கள் பேர் ஆனந்தி தானே அப்படிங்கிறதுக்கும் உங்கள் பேர் ஆனந்தி தானே நான் டோன் எதுவுமே மாற்றலை, மூணுமே ஒரே மாதிரி பேசுகிறேன். ஆனால் இது வந்து நான் வந்து பயங்கர ஏதோ ஃபிஸியாக ஏதோ பேசுகிற மாதிரி இருக்கும், இது நார்மலாக இருக்கும், இது நான் திமுறை பேசுகிற மாதிரி இருக்கும். அதே ரெசனேட்டரில் நான் வந்து ரெசனன்ஸ் கூட்ட வாய்ஸ் இப்படி ஆயிரும், கொஞ்சம் பெட்டராக தெரியும். ஆனால் நான் ரெசனேட்டர் மாற்றலை, அதே ரெசனேட்டர் தான் பேசிகிட்டு இருக்கேன். நான் இங்கே ரெசனேட்டர் இங்கேருந்து நான் வந்து இங்கே மாற்றினேன்னா என் வாய்ஸ் ரிலீஸ் ஆன மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே இடம் ஜாஸ்தி, இங்கே இடம் ஜாஸ்தி, ஏர் சர்க்குலேட்டருக்கு இடம் ஜாஸ்தியாக இருக்குது. இன்னும் நான் கீழே போனேன்னா இப்போ என் செஸ்ட்டுக்குள்ளே ஏர் சர்க்குலேட்டருக்கு நிறைய எம்டி ஸ்பேஸ் இருக்குது, இன்னும் ஸ்ட்ராங் ஆயிரும். இன்னும் நான் டீப்பாக போக இன்னும் ரொம்ப ஆழமாக ஆரம்பிச்சிருக்கோம். சித்தார்த் ஒரு ப்ரொடியூசர் கம் ஆக்டராக இருக்கும்ல, இப்போ சித்தார்த் இல்லைன்னா தாங்கிற ப்ராஜெக்ட் வந்து பாசிபிளே இல்லை. அது சினிமா வந்து எப்படி இருக்குன்னா, இன்னும் வந்து ஒரு குரூப் ஆஃப் மக்கள் வந்து ட்ரைபல் மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு ஒரு தனி உலகத்தில் ஆடிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன், அந்த மாதிரி பார்க்கலாம் நீங்கள் சினிமாவை வந்து. இப்போ நான் எழுதின கேரக்டர் வந்து அது கிடையாதுன்னா, உங்கள் பாடியில் இது இருக்குன்னே உங்களுக்கு தெரியலன்னா, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கேரக்டர் செய்ய முயற்சி பண்ணாலும் அது வராது. ஆக்டிங் கோச்சுங்கிறவங்க வந்து இப்போ சித்தாவில் வந்து புதுசாக வந்திருக்காங்கிறதுனால இவங்க எல்லாத்தையும் நடிக்க ட்ரெயின் பண்ணி, ஒருத்தர் நடிக்க தெரியாத ஒருத்தர் நடிக்க வைக்கிறது ஆக்டிங் கோச் வேலையான்னு கேட்டால் அது ஒரு சைடில் அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் த ஒர்க் தான். நல்லா நடிக்க தெரிஞ்சிருக்கலாம். இப்போ எவ்வளோ பெரிய ஆக்டராக இருந்தாலும் அவங்க ஆக்டிங் கோச் வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம் தான். ஏன்னா ஆக்டிங் கோச்சோட வேலை என்ன இருக்கும்னா, இப்போ நான் வந்து ஒரு படத்துக்கு ஆக்டிங் கோச்சாக போகிறேன் அப்படின்னா, நான் பவுண்டு வாசிச்சுட்டு டைரக்டரோட உட்காந்து எல்லா கேரக்டரும் ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ ஒய்நாட்டில் வந்து டெஸ்ட்டுன்னு ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காங்க, முடிஞ்சு ஆல்மோஸ்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. அந்த படத்துக்கு நான் ஆக்டிங் கோச்சாக போகிறேன். அப்போ அங்கே வந்து நான் வந்து ஆக்டர்ஸ் பைபிள் ரெடி பண்ணி கொடுக்குறது என் வேலையாக இருந்துச்சு, ஒரு மேஜர் வேலை. ஸோ அப்போ வந்து மாதவன், நயன்தாரா, சித்தார்த், மீரா ஜாஸ்மின் இவங்களாம் நடிக்கிறாங்கன்னா அவங்க எல்லாருக்குமே நான் வந்து ஆக்டர் பைபிள் ரெடி பண்ணுறது என் வேலை. அப்போ பைபிள்னால் இப்போ அவங்களுக்கு கையில் கொடுத்துட்டாங்கன்னா, அந்த மெட்டீரியல் கையில் கொடுத்தா அதை ரீட் பண்ணால் அவங்களுக்கு அந்த கேரக்டரை பற்றி இன்னும் டவுட் தெரியணும். ஸோ இந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டர்ஸ்க்கு இப்படி ஒர்க் பண்ணி கொடுக்குறதுக்குமே ஆக்டிங் கோச் தேவைப்படலாம். சித்தாவுக்கே நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் படம் ஆரம்பித்த கொஞ்சம் நேரம் வரைக்கும் சித்தார்த்தோட மைண்ட் ஸ்பேஸ் வேறு மாதிரி இருக்கும். ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும், அது கிடச்சிருச்சு, நார்மலாக ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் வந்துட்டு இருக்க மாதிரி ஒரு மைண்ட் ஸ்பேஸில் இருப்பார். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு காணாமல் போனதுக்கப்புறம் மைண்ட் ஸ்பேஸ் மாறும். அதுக்கப்புறம் பொண்ணு கிடச்சதுக்கப்புறம் அது ஒரு ட்ரீட்மெண்ட்டு கம்ப்ளீட்டாக வேறு ஒரு மைண்ட் ஸ்பேஸ் இருக்கப்போ 3 மைண்ட் ஸ்பேஸில் அவர் ட்ராவல் பண்ண போகிறாங்கிறத பிரிச்சிருவோம். சித்தார்த் ஒரு ப்ரொடியூசர் கம் ஆக்டராக இருக்கும்ல, இப்போ சித்தார்த் இல்லைன்னா சித்தாங்கிற ப்ராஜெக்ட் வந்து பாசிபிளே இல்லை. சித்தாவில் நான் இவ்வளோ நாள் இருந்திருக்கும் பாசிபிள் இல்லை, சித்தார்த் தான் அதுக்கு காரணம். சரி, இன்னொரு பக்கம் எனக்கு இந்த கொஷின் இருக்குது. எப்படின்னா, இப்போ ஒரு பக்கம் இப்போ நான் சொன்ன மாதிரி நிறைய தியேட்டருக்கு வர பீப்புளும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தியாக வராங்க. ஒரு ப்ராபப்ளி இப்போ தான் ஒரு ஆர்ட் ஃபார்மாக லைக் ஆக்டிங் ஒரு ஆர்ட் ஃபார்மாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்குன்னு நியூ செட் ஆஃப் பீப்புள் ஆல்சோ கம்மிங் இன். ஸோ அந்த மாதிரி ஒரு பக்கம் இருக்குது. பட் இன்னொரு பக்கம் நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தோம்னா இந்த ஃபேம், அதாவது ஃபேஸ் வேல்யூக்காக எடுக்கிற ஆர்டிஸ்ட்னு நிறைய பேர் இருப்பாங்க. பிகாஸ் ப்ராபப்ளி அவங்க ஒரு பர்டிகுலர் வீடியோவில் ஃபேமஸாக இருப்பாங்க. நவ் தே ஆர் பிகமிங் அ பார்ட் ஆஃப் த மூவி. ஸோ இப்படி இந்த மாதிரி ஒரு சில பேர் வரும்போது, இவ்வளோ நாள் எஃபர்ட் போட்டவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமலையும் போகும்போது, இந்த ஒரு இம்பேலன்ஸ் பற்றி வாட் டு யூ திங்க்? இது வந்து இன்றைக்கி நேற்றுலாம் கிடையாது. இப்போ நீங்கள் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் சார்னா அவங்க 2 பேருமே பாய்ஸ் கம்பெனியில் தேட்டர் பண்ணவங்க தான். 2 பேரோட ரேஞ்ச் ஒன்றும் கிடையாது. ஒருத்தரோட ரேஞ்ச் வேறு, இன்னொருத்தரோட ரேஞ்ச் வேறு எங்கேயும் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அப்படி பார்த்தா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பார்க்கணும். இப்போ தேட்டர் குரூப்பில் யார் பெஸ்ட் ஆக்டரோ அவங்களுக்கு தானே வாய்ப்பு கிடைக்கணும்னு யோசிச்சு பேச முடியாது. ஏன்னா சினிமா இட் செல்ஃப் இஸ் தனி வேர்ல்டு. அது இட் டசன்ட் மீன்ஸ் இப்போ சினிமாவில் வந்து ஆக்டிங் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்கிற தேட்டர் குரூப்பில் இருக்கவங்களோ சினிமாவுக்கு ஆக்டிங் கற்றுக்க போகிறவங்களோ எல்லாத்தையும் கேட்டிங்கன்னா ஒரு 30% கீழே வந்து ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி புக்கு சொல்லுவாங்க. ஸ்டானிஸ்லாவ்ஸ்கியோட ஆக்டர் பர்பஸ் நல்ல புக்கு அப்படிம்பாங்க. ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி இந்த புக்கு எழுதுகிறப்போ 1890 சரிங்களா, அது ஸோ ஓல்டு. தேட்டரை பொறுத்த வரைக்கும் 1930s 40sலேயே அது அவுடேட் ஆயிடுச்சு. சரிங்களா, அது அவுடேட் ஆகி கேரக்டராக மாறுறது இதெல்லாம் மயிரே போச்சுன்னு சொல்லி ரொம்ப ரிலாக்ஸாக 2 வரி எடுத்துகிட்டு நின்று அதை வச்சு பர்ஃபார்ம் பண்ணுற இப்போ நான் சொல்கிறதே அவுடேட்டடு. நான் கடைசியாக இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட் தேட்டர்லாம் பார்த்தது வந்து 2010, 11, 12 சரிங்களா. அதுக்கப்புறம் நானே அவுடேட், நானே இப்போ 12 years அவையில் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சே அந்த சிஸ்டம் ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி சிஸ்டம் முடிஞ்சு அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் ஆக்டிங் வந்து அப்புறம் குரோட்டோஸ்கி தானே போது. குரோட்டோஸ்கிக்கு அப்புறம் இன்னும் 2-3 ஸ்கூல் வந்துச்சு, அது வரைக்கும் தான் எனக்கு தெரியும். அதை தாண்டி ஆக்டிங் எங்கேயும் போயிடுச்சு தேட்டரில். சினிமாவை பொறுத்த வரைக்கும் இப்போயும் வந்து ஒரு வெர்பல் பேஸ்டு மீடியமாக தான் இருக்குது. இப்போ சினிமாவோட உச்சங்கிறது ஆஸ்கரை சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ப்ராக்டிக்கலாக எது உண்மை பொய்ன்னுலாம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கே ஆகாது. சினிமா வந்து எப்படி இருக்குன்னா, இன்னும் வந்து ஒரு குரூப் ஆஃப் மக்கள் வந்து ட்ரைபல் மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு ஒரு தனி உலகத்தில் ஆடிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன், அந்த மாதிரி பார்க்கலாம் நீங்கள் சினிமாவை. அப்படி பார்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு ஒரு தேட்டரில் இருக்க ஆக்டர் வந்து வாழ்கிறாரு அப்படின்னா இட் இஸ் ஹிஸ் சாய்ஸ்.
இன்னொருத்தர் இதில் வந்து முட்டி பார்க்கணுன்னா அவன் ட்ரைபில் மாறி தான் ஆகணும். புரியுது. ஸோ இன்னொருத்தன் வந்து இப்போ சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தன் அந்த வேஷத்தை போட்டு ஒரு ரீல்ஸ் பண்ணி உள்ளே வரான்னா அவனுக்கு அங்கே இடம் இருக்குன்னு அர்த்தம். இட் டசன்ட் மீன் இது இம்பேலன்ஸ், உங்களுக்கு இது வந்து நியாயம் இல்லை அநியாயம் அப்படிலாம் கிடையாது. இப்போ யார் வேணாலும் உள்ளே போகலாம். யார் நம்மளால் வித்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க அதுக்கு கெப்பாசிட்டி இருக்கா? தேட்டர் பண்ணதுனால ஒருத்தர் பயங்கரமாக கெப்பாசிட்டி பண்ணலாம் அவசியம் கிடையாது. மகேந்திர மேமத்தின்னு ஒரு ஆக்டர் இருக்கார் டெல்லியில். அவர் வந்து அவர் நடிகர்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு வந்து அப்படியே உடம்புலாம் புல்லரிக்கும். ஹீ இஸ் நோ மோர். பாலிவுட் போயிட்டு அடி வாங்கிட்டு வெளியே வந்துட்டார். அவர் ஹி குடன்ட் ஸ்டிக் ஓவர் தேர். அந்த லைஃப் ஸ்டைலே பயங்கர ஆர்டிஸ்டிக்காக இருக்கும். இங்கே போய் ஆடிஷன் பண்ணி ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகாது. அது எல்லாருக்கும் ஒர்க் ஆகுதுல்ல. இட் டசன்ட் மீன் அவங்க இவரை சூழ்ச்சி பண்ணிட்டாங்கன்னு அவசியம் கிடையாது. அவர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியோட பாடி ஆஃப் ஒர்க் இருக்கு இல்லையா, அந்த பாடி ஆஃப் ஒர்க்கோட ட்ரைனிங் வந்து இவர் ஆசைப்படுற இண்டஸ்ட்ரிக்கு தேவையே இல்லை. இப்படி ஒரு பாடி ஆஃப் ஒர்க் தேவையே இல்லைங்க. ஸோ இவருக்கான இடம் இதுதான் அவர் ஃபீல் பண்ணார்னா அதுதான் இதுதான் ஃபீல் பண்ணால் இதுக்கு அடாப்ட் ஆக ரெடியாக இருக்கணும். ஏன்னா இது வந்து இதோட ஓன் ஸ்டைலில் தான் ஓடும். அதையும் யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்குள்ளே போனால் அடாப்ட் ஆகி தான் போகணும். அமெரிக்கன் காலேஜ் ஒரு காலேஜ் தான் படிக்கிறேன். பாலா சார்லாம் அங்கே தான் படித்தார். கருப்பழனியப்பன் படித்த அதே டிபார்ட்மெண்ட் தான் நான், இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட். மதுரை, எனக்கு சொந்த ஊர் மதுரை. ஸோ ஒரு எங்கள் தாத்தாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர், தம்பிக்கு நான் சீட்டு வாங்கி தரேன் அப்படின்னு ஒருத்தர் ஒரு 6 அடிக்கு மேலே இருந்தார். கூட்டு தினமும் காலேஜுக்கு போயிட்டு வருவார். நானும் ஒரு 4 நாள் அவரோட சுற்றுறேன். எனக்கு அப்படியே இந்த காலேஜ் பில்டிங்லாம் செங்கல் பில்டிங், லைலா காலேஜ் மாதிரி இருக்கும். லைலா காலேஜ் அழகாக இருக்கும் ஆக்சுவலாக, அமெரிக்கன் காலேஜ். ஆமாம், பார்த்துக்கிட்டு இருக்கு. பார்த்து அந்த அளவுக்கு யாரையுமே தெரில. சும்மா காலேஜுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கா. அவருக்கும் அங்கே படிக்கணும் ஆசை இருந்திருக்கு. அப்புறம் பார்த்தா அங்கே ஒருத்தர் வந்து ஒரு தெரிஞ்ச ஒருத்தர், மாப்பிள்ளை அப்படின்னா அவர் வந்து என்ன இந்த மாதிரி தம்பிக்கு தான் ஃபஸ்ட் லிஸ்ட் ஓட்டிட்டான், பேர் வரல, ஃபஸ்ட் லிஸ்ட் ஓட்டிட்டான். அப்புறம் பார்த்தா அவர் தம்பி என்ன படிக்கிறதுங்கிற முக்கியம் இல்லை, அமெரிக்கன் காலேஜ் படிக்கிறது தான் முக்கியம். அந்தாலும் யாருன்னே தெரியாது எனக்கு சொல்லி. அந்தாலும் வந்து என் லைஃப்பில் எவ்வளோ பெரிய பார்ட் ப்ளே பண்ணியிருக்காருன்னா, என்கிட்ட காசுலாம் கிடையாது. நான் அந்தாலும் காசு கொடுத்து அப்ளிகேஷன் வாங்கி அந்தாலும் ஃபில்அப் பண்ணுறான். அவன் அந்தாலும் ஃபைனல் இயர் முடிச்சிட்ருக்கான். இப்போ இங்கிலீஷில் என்ன பண்ணுறது, இப்போ செகண்ட் லாங்குவேஜ் தமிழ், ஃப்ரெஞ்சு படி. அவன் அந்தாலும் ஃபார்ம் வாங்கி ஃபில்அப் பண்ணது என் லைஃபே மாற்றி இப்போ இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். இல்லைனா என் லைஃப் எங்கேயோ போயிருக்கோம். ஃபில்அப் பண்ணி போட ஃப்ரெஞ்சு கிளாஸுக்கு போகிறோம். போனப்போ அங்கே ப்ரொஃபஸர் ஒருத்தர் எனி ஒன் இன்ட்ரெஸ்டட் இன் தியேட்டர் அப்படின்னு கேட்குறப்ப என் ஃப்ரெண்டு 2 பேர் கை தூக்குறாங்க. நான் சும்மா உட்காந்துருந்தேன். நான் பயங்கர இன்ட்ரோவர்ட்டாக இருப்பேன். அவன் டேய் நீ ஸ்கூலில் நாடகம் பண்ணுவோம். இந்த ஸ்கூலில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு நல்ல ஆனுவல் டே, இண்டிபெண்டன்ஸ் டே எல்லாத்துக்குமே நான் வந்து நாடகத்துக்கு தான் போவேன். டான்ஸுக்கு போனால் ட்ரெஸ் வாங்கணும். நாடகம்னா வீட்டில் வந்து ஒரு கைதி எடுத்துகிட்டு போல அடிச்சிடலாம். ஸோ வந்து நாடகம் கை தூக்குனப்போ சண்முக சார் சந்திச்சிடறாங்க. அப்படி சந்திக்கிறப்ப அவர் வந்து என்எஸ்டின்னு சொல்ல நான் கபடி டிஸ்ட்ரிக்ட் பிளேயர். ஸோ நான் வந்து டைமிங் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவேன். இங்கேயும் பாருங்க 11 o'clock கரெக்டாக வந்துடுவேன். ஆமாம். ஸோ நான் டைமிங் 10-15 minutes பிஃபோர் போயிடுவேன். போய் அவங்க வெயிட் பண்ணிட்டு தான் போவேன். தவிர அவங்க லேட்டாக வருவாங்க தெரிஞ்சால் கூட நான் ஷார்ப்பாக போகிறது எனக்கு பழக்கமாக இருக்கும். ஸோ சின்சியராக போய் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அக்மார்க்கு அடிமை நம்ம எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டோம். மிலிட்ரி மாதிரி வேலை வைப்போம். அங்கே வச்சு அப்படியே ட்ரைனிங் ஆரம்பித்தேன். அப்படியே அங்கே அப்படி தான் நானும் ஓகே இவர் என்ன என்எஸ்டிங்கிறது என்எஸ்டி நானும் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் அந்த என்எஸ்டி பிஏ முடிச்சு நான் அப்ளை பண்ணலாம். அவர் சொன்னதில் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாது, நீ அடுத்து எம்ஏ படினாரு. சரி, நீ எம்ஏ படிச்சிடாங்க. நான் எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சுட்டு தான் டெல்லி போய் படிக்க போனேன். அப்புறம் சரிங்களா. இப்போ நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம். இப்போ உங்களை பார்த்து ஜட்ஜ் பண்ணுறாங்க. உங்கள் பாடியிலேருந்து, உங்கள் வாய்ஸ்லேருந்து, உங்கள் த வே யூ கண்டக்ட் யுவர் பாடியில் வந்து உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு சும்மா ரேண்டமாக சொல்கிறேன், உங்களை பற்றி சொல்ல. ஓகே, இப்போ வந்து ஒரு சோம்பேறின்னு தோணுதுன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேபர் இல்லை, நான் வந்து ஆர்வக்குள்ளர் தான் சொல்லலான்னு பார்த்தேன். அது தப்பாயிருமோ அப்படின்னு தான் சோம்பேறின்னு ஆப்போசிட்டாக ஒன்று சொல்லுவோம். ஸோ சோம்பேறின்னு தோணுதுன்னு வைங்க. ஸோ இப்படி ஒரு லேபேக்கான ஒரு இப்போ இர்ஃபான் கானுக்குலாம் ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு சோம்பேறிங்கிற மாதிரி ஒன்று தோணுதுன்னு வைங்க. அப்போ இது வந்து உங்கள் பாடியில் இருக்குது. இப்போ நான் எழுதின கேரக்டர் வந்து அது கிடையாதுன்னா, உங்கள் பாடியில் இது இருக்குன்னே உங்களுக்கு தெரியலன்னா, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கேரக்டர் செய்ய முயற்சி பண்ணாலும் அது வராது. ஸோ ஃபஸ்ட்டு ஆக்டிங்கில் செய்ய வேண்டியது அண்டர்ஸ்டாண்டிங் அவர் செல்ஃப். ஸோ என் பாடி எப்படி இருக்குது, என் பாடி எப்படி இருக்குன்னா ஹைட் வெயிட்லாம் கிடையாது. ஹைட் வெயிட்டில் செகண்டரி. மேஜராக நான் எப்படி வாக் பண்ணுறேன், என் வாய்ஸ் எப்படி இருக்குது, என் ஸ்பீச் எப்படி இருக்குது, இதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இன்னொரு கேரக்டரை மாற முயற்சி பண்ணுற மாட்டிக்கினேன். ஸோ இது எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து எனக்கு நேசல் தான், உங்களுக்கும் நேசல் தான். ஸோ நேசல் ரெசனேட்டராக இருக்குது அப்படின்னா, நான் வந்து இப்போ இப்படி பேசுகிறேன்னு வைங்க. நான் வந்து சித்தார்த்துக்கு ஆக்டிங் சொல்லி கொடுக்குறப்ப அந்த குழந்தைக்கு நான் வந்து இப்படி பேசிட்டு தான் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஃபஸ்ட்டு இவன் போய் ஆக்டிங் சொல்லி கொடுத்து இன்னொருத்தர் நடிக்கணுமா அப்படின்னு யோசிப்பீங்க. அது வந்து இப்போ ஆக்டிங் வந்து இப்போ சித்தார்த் வந்து நாங்கள் அபிதீர் ஒரு படத்துக்கு ட்ரெயின் பண்ணுறப்ப இப்போ நான் இப்படி பேச ஆரம்பிச்சேன்னா உங்களோட அட்டென்ஷன் ஸ்பென் ஆட்டோமேட்டிக்காக கூடிரும். உங்களோட ஒட்டுமொத்த எனர்ஜியை நோக்கி வர ஆரம்பிச்சிடும்.
சரிங்களா? அப்போ இந்த வாய்ஸை நான் அப்ளை பண்ணால் அது இப்படி ஒரு ரியாக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தெரியணும். ஒன்று. இன்னொன்று, இந்த வாய்ஸ் எனக்கு மாற்ற தெரியணும். அது ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடாது. ஓ இப்படி பேசக்கூடாது. நம்ம கேஷுவலாக பேசுகிறீங்க, டீ ஆறி போச்சு இதுமாதிரி குடிக்க முடியாது அப்படின்னா இது ரொம்ப நேச்சுரலாகவும் சொல்லணும். அதே டீப்பாக போய் பேசணும். அதே நேரத்தில் நார்மலாக பேசணும். த்ரோட்டுக்கு வர தெரியணும், செஸ்ட்டுக்கும் போக தெரியணும், நோஸுக்கும் போக தெரியணும். இது எல்லாமே ட்ரைனிங். ஸோ இப்போ எனக்கு வந்து இப்போ நேசல் இருக்குன்னு வைங்க, எனக்கு ரெசனன்ஸ் கம்மியாக இருக்குன்னு வைங்க, எனக்கு எவ்வளோ வெல் ரிட்டன் ஸ்கிரிப்டாக இருந்தாலும் என் கேரக்டர் ஒர்க்கே ஆகாது. இப்போ உங்களுக்கு வந்து நேசல் இருந்தாலும் ரெசனன்ஸ் இருக்குது, அதனால தப்பிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ ரெசனன்ஸ் இல்லைன்னு வைங்க, ரெசனன்ஸ் குறைஞ்சுன்னா உங்கள் வாய்ஸ் கீச் வாய்ஸ் ஆயிரும். அதோட ஏன்னா இப்போ ரெசனேட்டருங்கிறது என்னென்னா இந்த ஏர் போய் சர்க்குலேட் ஆகிற இடம் தான் ரெசனேட்டர். மூக்கில் இடம் கம்மி, அதனால ஃப்ரீக்வன்சி கூடுது. செஸ்ட்டில் இடம் ஜாஸ்தி, அப்போ அது ரெசனேட் ஆகுது. இன்னும் பேஸ் போகிறப்போ இன்னும் ரெசனேட்டர் ஜாஸ்தி. லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறப்பலாம் அந்த காற்று உள்ளே போய் ரொட்டேட் ஆகிறதுக்கு இடம் இருக்குது. ஸோ பேஸ் ஸ்பீக்கர் மாதிரி இது ஒர்க் ஆகும். எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி தர முடியுமா? அதாவது இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா அந்த ஒரு 4 இடம் சொன்னீங்களா, அந்த 4 இடத்துல அது ஏதாவது ஒரு டயலாகோ சின்னதாக கூட, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியான ஒரு குட்டி டயலாக் கூட அந்த டிஃப்ரென்ஸ்க்காக சொல்லி காமிக்க முடியுமா? அது எப்படி நமக்கு டிஃப்ரென்ஷியேட் ஆகுது? இல்லை இப்போ என் பேர் ராஜேஷ்னு வச்சுக்கோமே. இப்போ நேஸில் பேசுனா என் பேர் ராஜேஷ். இப்போ நேஸுங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போ இங்கே பல லட்சம் பாயிண்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? அது மாதிரி எப்படி நான் கிளாஸ் டெக்னிக்கல் ஆயிரும். ஓகே, இப்போ ரெசனன்ஸ் இருக்குது. நீங்கள் எவ்வளோ ஏர் புஷ் பண்ணுறீங்கிறது ரெசனன்ஸ், எங்கே புஷ் பண்ணுறீங்கிறது ரெசனேட்டர். ஸோ இப்போ மூக்கு தான் ரெசனேட்டர். டேய் எல்லா தப்பையும் நீங்கள் தான்மா பண்ணீங்க அப்படின்னு நான் டைலாக் சொல்கிறாங்கன்னா இது நேசல். ஜெயம் ரவி அந்த படத்தில் பண்ணுறப்ப நேசல். இப்போ ஜெயம் ரவி அவர் வந்து வாய்ஸ் மாற்றிருப்பார். வாய்ஸ் மாற்றிருக்கா ரெசனன்ஸ் மாற்றிருக்காரு. இப்போ எல்லாம் இதான் ரெசனேட்டர்னா, இந்த ரெசனேட்டரில் நான் ரெசனன்ஸ் குறைச்சி பேசினேன்னா இப்படி இருக்கும் வாய்ஸ். அதே ரெசனேட்டரில் நான் வந்து ரெசனன்ஸ் கூட்ட 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 கூட வாய்ஸ் இப்படி ஆயிரும், கொஞ்சம் பெட்டராக தெரியும். ஆனால் நான் ரெசனேட்டர் மாற்றல, அதே ரெசனேட்டர் தான் பேசிகிட்டு இருக்கேன். நான் இங்கே ரெசனேட்டர் இங்கேருந்து நான் வந்து இங்கே மாற்றினேன்னா என் வாய்ஸ் ரிலீஸ் ஆன மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே இடம் ஜாஸ்தி, இங்கே இடம் ஜாஸ்தி, ஏர் சர்க்குலேட் ஆகுது, இடம் ஜாஸ்தியாக இருக்குது. இன்னும் நான் கீழே போனேன்னா இப்போ என் செஸ்ட்டுக்குள்ளே ஏர் சர்க்குலேட் ஆகுது, நிறைய எம்டி ஸ்பேஸ் இருக்குது, இன்னும் ஸ்ட்ராங் ஆயிரும். இன்னும் நான் டீப்பாக போக இன்னும் ரொம்ப ஆழமாக ஆரம்பிச்சிருப்போம். அப்போ வந்து வாய்ஸ் வந்து இல்லை அப்படி சொல்லலாம். அதாவது 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்சுன்னா இப்போ மண்ணு மாதிரி மேட்ரு சொன்னால் கூட ஆடியன்ஸ் சுற்று கவனிப்பான். ஏன்னா ஹியூமன் இயர்ஸ் ஆர் டிசைன்ட் இன் அ வே டு கெட் மெஸ்பரைஸ்டு ஃப்ரம் பேஸ். நோஸ் த்ரோட்டுக்கு மேலே எல்லாமே பேட், த்ரோட்டுக்கு மேலே எல்லாமே பேட். நீங்கள் எவ்வளோ உண்மையை சொல்ல முயற்சி பண்ணாலும் நோஸில் சொன்னீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஒர்க் ஆகும். அது ரெசனன்ஸோட ரேஞ்சை பொறுத்து இருக்கு. அது இரிட்டேஷனும் ஆக வாய்ப்பு இருக்கு. நீங்கள் 10 நிமிஷம் பண்ணி அந்த வாய்ஸ் கேட்க முடியும். யோசிச்சு பாருங்க, 12 hours ஒரு ஆள் மூக்குலேயே பேசிட்டு இருக்கா, கீச்சு உங்களை சொல்லலாம். இல்லை எனக்கு நேசல் தான், ஆனால் எனக்கு ரெசனன்ஸ் ஜாஸ்தி. நான் வேணும்னு மாற்றிக்க ஈஸியாக. நீங்கள் நடிச்சிருக்கீங்களா இப்போ? ஸோ ஒரு இமோஷனை இமோட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் ப்ராசஸ் சொல்லுங்கள். அவங்க சொல்கிற அந்த ஒரு தாட்டை யோசிச்சு பார்ப்பேன். அண்ட் தென் நான் அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணியிருப்பேங்கிறது மாதிரி தான். இல்லை நான் கடைசியாக இந்த மாதிரி சோகமாக இருக்கும்போதோ இல்லை கோபமாக இருக்கும்போதோ ஹவ் ஐ ரியாக்டுங்கிறத நார்மலாக பண்ணுவேன். இன்னொன்று எனக்கு தெரிஞ்சு நான் பாடி நான் ஃபஸ்ட்டு யோசிச்சது இல்லை. ஏன்னா நான் கோவப்படும் போது என்னோட பாடி தான் இங்கேயும் வந்துருக்கு. ஒரு இமோஷனை இமோட் பண்ணணும்னா ஃபிசிக்கலாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னா ப்ரீதை மாற்றுறப்ப இமோஷன் மாறும். சரிங்களா? அப்போ ஒரு ப்ரீதை மாற்றினா தான் இமோஷன் மாறும். அந்த ப்ரீதை மாற்றுறப்ப உங்கள் பாடி எப்படி ஒர்க் ஆகுங்கிறது நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்போ நான் என்ன சஜஸ்ட் பண்ணேன்னா ப்ரீதை மாற்றினா இமோஷன் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ ஒவ்வொரு இமோஷனுக்கு எப்படி பிரெத் இருக்கும் அதை எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம அந்த இமோஷனில் இருக்கும்போது பிரெத் எப்படி இருக்குன்னு வாட்ச் பண்ணலாம். ஒன்று பேசிக்காக ஒரு ஐடியா சொல்கிறேன் நான். இப்போ வந்து ஒரு பிரெத் எடுத்து ஈவனாக பிரேக் பண்ணிங்கன்னா லாஃப்டர். ஓகே. ஹ ஹா ஹ ஹ ஹா ஹ ஹ ஹ ஹா ஹ ஹ ஹ ஹா. நாளைக்கு போய் ஆனந்தி வந்து சிரிக்க சொல்கிறப்ப என்னன்னு கேட்டால் ராஜேஷ் சித்தாவோட ஆக்டிங் கோச் சொல்லணும்னு சொல்லக்கூடாது. இது வந்து ஸ்ட்ரக்சர். சரிங்களா? இதுக்கு மேலே வந்து மசில் வேணும், நரம்பு வேணும், உயிர் கொடுக்கணும். அப்போ நான் சிரிக்க ஆரம்பிக்கிறேன். எப்படி வேணாலும் சிரிக்கலாம் நான். இல்லை மூக்கில் போய், இல்லை கீழே போய், இல்லை ஃபால்ஸ் எப்படி வேணாலும் ரேஞ்சு கொண்டு வரலாம். ஆனால் பேசிக் ஐடியா என்னென்னா ஒரு பிரெத் எடுத்து ஈவனாக பிரேக் பண்ணிங்கன்னா லாஃப்டர். இது இப்படி தான் ஒர்க் ஆகும். அன்ஈவனாக வந்து அப்படிலாம் பண்ண முடியாது. அப்படி போனால் லாஃப்டராக இருக்காது. ஸோ மற்ற எல்லாமே அன்ஈவன். மற்ற எல்லாமே அன்ஈவன்கிறப்ப அதுக்கப்புறம் அதில் பேட்டர்ன் கிடையாதுன்னு அர்த்தம்.
அதுலேயும் சில பேட்டர்ன் இருக்குது இப்போ. ஓகே. ஸோ இப்போ சிரிப்போட ரெசனேட் என்னன்னா ரொம்ப நேரம் நீங்கள் சிரிச்சிங்கன்னா உங்களுக்கு வயிறு தான் வலிக்கும். ஆமா. ஏன்னா பேசிக்காக இந்த இதில் ஒன்று சொல்லுவாங்க, வயிறுலேருந்து கிளம்பி இங்கே வந்து வர வேணாமா அப்படின்னு. ஸோ இந்த வயிறு தான் அதோட ரெசனேட்டர். ஸோ ஈச் இமோஷனுக்கு ஒரு ரெசனேட்டர் இருக்குது. ஓகே. ஸோ இது எல்லாமே ஒரு சயின்ஸ் மாதிரி தான் அது. ஸோ அந்த ரெசனேட்டரை புரிஞ்சுக்கிட்டு அந்த இமோஷனை லேபில் ஒர்க் பண்ணுற மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இப்போ நான் சஜஸ்ட் பண்ணுறது இப்போ கூட எடுத்து ஒரு ஃபோன் வந்துச்சு. அவங்க வந்து என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் 1 hour ட்ரை பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தார். ஸோ இப்போ வந்து ஒரு இமோஷன் எடுத்து 1 hour ஒர்க் பண்ணணும். டைலாக் பேசக்கூடாது, கதவை சாத்திட்டு அலாம் வச்சிடணும். சும்மா சும்மா ஃபோன் டைம் வச்சாலாம் பார்க்கக்கூடாது, வேறு ஏதாவது நோண்டவும் கூடாது. 1 மணி நேரம் கம்ப்ளீட்டாக அழுதுகிட்டே இருக்கணும், இல்லை 1 மணி நேரம் கம்ப்ளீட்டாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். இது வந்து ஒரு டிப்ளமோ கோர்ஸ் மாதிரி 3 hours பண்ணணும். 3 hours பண்ணால் யூல் பி த மாஸ்டர் ஆஃப் தட் இமோஷன். யூ நோ ஹவு இட் ஒர்க்ஸ் ஆன் யுவர் பாடி. 3 hours நாட் அ ஜோக். ஏன்னா நீங்கள் 5 நிமிஷம் சிரிச்சிங்கன்னா வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம பார்த்த படங்கள், நம்ம லைஃப்பில் நடந்து யோசிப்போம். நம்ம பயங்கரமான ஒரு காமெடி தினமும் சிரிச்சு விளையாடுற லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்புவோம். 3 நிமிஷத்துக்குள்ள கண்டென்ட் இருக்காது. அப்புறமா பழைய படங்கள் எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் விஜய் சிரிப்பார், அதெல்லாம் இமிட்டேட் பண்ணி எல்லாத்தையும் கக்கி கிக்கி பாசிச்சது வாழ்ந்தது எல்லாத்தையும் போட்டாலும் 15 நிமிஷம் 20 நிமிஷம் மேக்ஸ் டு மேக்ஸ் 20 நிமிஷம் நான் சொல்கிறதே எக்ஸ்ட்ராடினரி லைஃப். நிறையா பேர் தினமும் புதுசு புதுசாக மக்களை சந்திக்கிறவங்களுக்கு தான் அந்த 20 நிமிஷம். ஒரே குரூப்போட வாழ்கிறவங்களுக்குலாம் 10 நிமிஷம் தான். 20 நிமிஷம் வரைக்கும் முடிஞ்சிடும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு எம்டினஸ் ஒன்று வரும், வெறுமை ஒன்று வரும். இதுக்கு மேலே பண்ண முடியாதுன்னு தோணும். அங்கேருந்து பண்ண ஆரம்பிக்கணும். அங்கேருந்து பண்ண ஆரம்பித்தா வி வில் ஸ்டார்ட் டு எக்ஸ்ப்ளோர் இட் டெக்னிக்கலி. டெக்னிக்கலாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறப்போ ஓகே இப்போ டயர்ட் ஆயிடுச்சு எனக்கு, ஐயோ ராஜேஷ் சொல்லிவிட்டா அதனால் பண்ணுறேன் எதை வேணாலும் நினைக்கலாம். ஆனால் அந்த லாஃப்டரை 1 hour பண்ணியே ஆகணுங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக யூ வில் ஸ்டார்ட் டு திங்க் ஆஃப் நியூ திங்ஸ். அப்போ புது சுச்சுவேஷன் யோசிப்போம். இப்படி ஒரு சிரிச்சா அப்படி இருக்கலாம், வேறு வழி இல்லைல்ல, உட்காந்தே ஆகணும் செஞ்சே ஆகணுங்கிற ரூல்ஸ் இருந்துச்சுன்னா ஏதாவது பண்ண அப்புறமா கிரியேட்டிவ் 30 minutes ஸ்டாண்டப்போ தான் க்ரியேட்டிவிட்டி ஆரம்பிக்கும். வி கோ லைக் 3 hours அப்படின்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் ஒன்றும் ரீக்ரியேட் பண்ண முடியாது. ஒன்று படிச்சிருக்கணும், இல்லை கேட்டிருக்கணும், இல்லை வாழ்ந்துருக்கணும், ஏதோ ஒன்று இருக்கணும்ல. அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒன்று நம்மளால ரீக்ரியேட் பண்ண முடியாதுங்கிறப்ப இது இன்சிடென்ட்ஸ் மட்டும் கிடையாது, இமோஷனும் தான். பட் நீங்கள் சொல்லும்போது இப்போ சொல்கிறீங்க நம்ம லாஃப்டர் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் யோசிச்சு பார்த்தா ஓகே இந்த ஆக்டர் சிரிச்சதோ இல்லை அந்த மாதிரி நம்ம அதெல்லாம் தான் பார்த்துருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பீப்புள் ரீடிங்கிறது ஆக்டர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா? எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட் விஷயம் தான். நம்மளை ஃபஸ்ட் ரீட் பண்ணணும். இப்போ நான் வந்து நம்மளை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணணும். நான் வந்து நம்மளை ஃபஸ்ட் ரீட் பண்ணணும். நான் என்ன பண்ணாலும் அதை வந்து நான் பண்ணுறது ஆர்கானிக்காக பண்ணால் கூட அதை திரும்ப ரிப்பீட் பண்ண தெரியும் எனக்கு. ஸோ ஒரு தேர்ட் ஐ கான்செப்ட் வந்து ஆக்டருக்கு ரொம்ப மஸ்ட்டு. அப்போ தான் நான் ஹவ் ஆம் ஐ லுக்கிங் அழகாக இருக்கிறது கிடையாது, நான் ஒரு கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணுறது மட்டும் கிடையாது. நான் இப்படி யோசித்து பேசுகிறேன்னா நான் இப்படி கை வைக்கிறப்ப இப்படி வச்சா என்ன அர்த்தம், இப்படி வச்சா என்ன அர்த்தங்கிறது தெரியும் எனக்கு. இப்போ நான் வந்து உங்கள் பேர் ஆனந்தி தானே எப்படிங்கிறதுக்கும் உங்கள் பேர் ஆனந்தி தானே அப்படிங்கிறதுக்கும் உங்கள் பேர் ஆனந்தி தானே நான் டோன் எதுவுமே மாற்றலை, 3மே ஒரே மாதிரி பேசுகிறேன். ஆனால் இது வந்து நான் வந்து பயங்கர ஏதோ ஃபிஸியாக ஏதோ பேசுகிற மாதிரி இருக்கும், இது நார்மலாக இருக்கும், இது நான் திமுறை பேசுகிற மாதிரி இருக்கும். இது என்ன பண்ணிங்கன்னா 1 inch மாற்றிருக்கேன் அவ்வளோதான். ஸோ சில பேருக்கு லைஃப்பில் இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அவன் கடைசி வரைக்கும் சுற்றிக்கிட்டே இருப்பான் ஸ்கிரிப்டை தூக்கிட்டு. ஒரு ப்ரொடியூசரோட ஓகே சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கு அந்த ப்ரொடியூசருக்கு அவனை பார்த்தா பயமாக இருக்கும். பயமாக இருக்குன்னா இவன் நம்மளை காலி பண்ணி வாங்குறது ஃபீல் வரும். அதுக்கு காரணம் இதாக தான் இருக்கும். இவன் திமுறா இருக்கான்னு தோண்டிட்டு இருக்கான். இவன் இது தெரியாமல் ஜாதகத்தை தூக்கிட்டு ஊராக சுற்றிக்கிட்டு இருப்பான். எப்படியாவது எனக்கு ஒரு அவன் ப்ராப்ளம் என்னங்கிறது நான் எப்பவுமே அதான் சொல்லுவேன். இப்போ ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு தெளிவாக யோசிங்க. கடவுள் மேலே பாரத்தை போடுறது, ஜாதகத்து மேலே பூரத்தை போடுறது இதெல்லாம் வேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கலாக யோசிங்க. ஒரு சார்ட் எடுத்து வச்சு உட்காருங்க. லைஃப்பில் என்ன ஆகணும், இதுதான் ஆகணும் அப்படின்னா இது நான் எங்கே இருக்கேன், இங்கே தான் இங்கே போகிறதுக்கு என்னென்ன வழி இதெல்லாம் இருக்குது, இதில் எதெல்லாம் எனக்கு ஆள் இருக்காங்க, எதுக்குமே ஆள் இல்லை, ஓகே என்னெல்லாம் பண்ண முடியும், நாளைக்கு இதெல்லாம் பண்ண முடியும், அப்போ என்ன பண்ண முடியும், இப்போ இது எனக்கு ஒர்க் ஆகாதுன்னா புரிஞ்சுக்கும் போதும், இல்லை இது வேணும்னா இதுக்கு நீ என்ன பண்ணுமா தெரிஞ்சுக்கும் போதும். எல்லாரும் சொல்கிறத கேட்காதீங்க. ஆனால் ஒரு சமூகத்தில் வந்து ஒரு ஜென்ரலான ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கும்ல, தம்பி சின்னதாக பண்ணி தான் பெரிய ஆள் ஆக முடியும். இது வந்து என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, சின்னது பெருசுனா எனக்கு வேலை கிடையாது. நான் கிட்ட சொல்ல தம்பி விஜய் சேதுபதி தம்பி அவர் வந்து துபாயில் வேலை பார்த்து நடிக்க வந்தார், நான் ஆக்டிங் கோர்ஸ் படிக்க போயிட்டு நடிக்க வந்திருக்கேன். நான் ஒரு 15 வருஷம் அவர் 15 வருஷம் வாய்ப்பு தின்னார், நான் 15 வருஷம் ட்ரெயின் ஆகி வந்திருக்கேன். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது, ரெண்டும் புரிஞ்சுக்க. அதை புரிஞ்சுக்கூடாது. சினிமாவுக்குன்னு ஒரு உண்மை இருக்குன்னு சொல்லுவாங்க. எதுவுமே உண்மை கிடையாது. இப்போ நான் சொல்கிறதுமே உண்மை கிடையாது, நான் பார்த்த உண்மை அது. எதையுமே உண்மை நம்பக்கூடாது. இது வந்து ஸ்டாண்ட் பை ரூல்ஸ்ன்னு நம்பவே கூடாது. நமக்கான விஷயத்தை நம்ம தான் டிசைன் பண்ணணும். ஓகே
நமக்கு யாரும் நான் யோசிக்கிறது வந்து நான் வந்து ஒரு ஏத்திஸ்ட் தான். எனக்கு கடவுள் நம்பிக்கைலாம் இல்லை. ஆனால் எனர்ஜி பயங்கரமாக நம்புவோம். நம்ம திங்கிங் பேட்டர்ன் ஃபஸ்ட்டு மாற்றணும். டுவர்ட்ஸ் த ஆர்ட், டுவர்ட்ஸ் த லைஃப் எல்லாத்துலேயும் மாற்றணும். இதெல்லாம் தான் ஆக்டருக்கு வேணுங்கிறேன். ஓகே ஓகே. ஸோ ஓவரால் சிஸ்டத்தோட சிபியூவே மாற்ற வேண்டியிருக்கும். அதான் அடாப்டபிலிட்டிக்கு ரெடியாக இருக்கணுங்கிறேன். நான் வாக்கை மாற்ற சொல்லுவேன். இப்போ உங்களை நான் கிளாஸ் எடுத்துனா உங்கள் வாக்கை டீகோட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸில் வந்து இதெல்லாம் பிரச்சனைன்னு லிஸ்ட்டு போட்டுருவேன். லிஸ்ட்டு போட்டு இதெல்லாம் மாற்றி ஆகணும்னு சொல்லுவேன் நான். ஸோ எனக்கு என் வாக்கை மாற்ற எனக்கு 6 மாதம் ஆச்சு. ஸோ எனக்கு மூக்குங்கிறத கண்டுபிடிச்சி அதை நான் வந்து இங்கெல்லாம் ட்ரெயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் வச்சுருந்துருக்கேன். ரொம்ப வருஷமாக ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கணும் வாய்ஸ் எக்ஸசைஸ் அது பண்ணோம். ஸோ இப்போ எனக்கு வந்து இப்போ என்னோட கன்விக்ஷன் என்னன்னு தெரியும். இதை மாற்றி வேறு மாதிரி எப்படி பண்ணணும்னு தெரியும். ஸோ இந்த கிராஃப்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு பதட்டம் இருக்காது. நடிப்புங்கிறது எனக்கு காதல் மாதிரி, கண்டவங்க மேலேயும் காதல் வராது. ஆனால் ஆக்டிங் கோச்சிங் கல்யாணம் மாதிரி, யாரை கட்டி வச்சாலும் வாழ்ந்து தான் ஆகணும். ஸோ கட்டி வச்சுட்டா என்ன பண்ணுறது, வாழ்ந்துவோம் அப்படின்னு கோச் பண்ணலாம். அது பிரச்சனை கிடையாது. இட் ஒன்ட் அஃபெக்ட் மை, எனக்கு வேறு அஃபெக்ட் பண்ண. என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, இவன் ட்ரெயின் பண்ணால் பயங்கரமாக நடிப்பானாங்க, எங்கே நடிச்சா அப்படின்னு ஏதாவது விவசாயம் அவ்வளோதான். அதைத்தான் எனக்கு கிடையாதுல்ல. ஸோ ஆக்டிங்கிறது எனக்கு அந்த ரோல் சொல்கிறப்பே நமக்கு அதை பண்ணி ஆகணும் அப்படின்னு தோணணும்ல. அப்படி தோன்ற மாதிரி ரோல் வர்றப்ப நடிக்கலாம், இல்லைன்னா நடிக்க உட்காந்துருப்போம்.